Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 58 part 2. ஓபன் பண்ணா போன எபிசோடு ஃபுல்லா க்ரூகரும் கிரிஷாயகரும் என்னென்னலாம் பேசிக்கிட்டாங்களோ அதெல்லா விஷயத்தையுமே நம்ம எரனு மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னால அதெல்லாம் கேட்கும் போது அட்டாக் டைட்டனானு ஹாஞ்சி கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆவா. ஏன்டா அப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க அப்படின்னா உன்னோட டைட்டன் பேரு அட்டாக் டைட்டனா அப்படி எப்படின்னு அவன் பாட்டுக்கு புலம்பி தள்ளுவா. லெவி இருந்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஹாஞ்சி, அவனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆகுது, எல்லாத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்க டைம் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க. எரனு ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கான், இவங்க வேற தொணன்னு பேசிட்டு இருந்த உடனே ஆமா நீங்க ஏன் இங்க வந்து என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்கன்னு தொண்டை எலிய கத்துவான். அப்ப லெவி டோரை திறந்து விடுவானா. எரனுக்கு ஷாக்கு, ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் இவங்க இதே செல்லுல தான் இருக்கணும். ஆனா லெவி அதெல்லாம் வேண்டான்னிருவான். ஆக்சுவலா ஹாஞ்சி தான் இவங்கள 10 நாள் ஜெயில போடணும்னு சொன்னா ஜாக்கரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் இவங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா இவங்க தான் இந்த மனித குலத்தையே காப்பாத்துறதுக்காக போராடிட்டு இருக்க ஹீரோஸ், இவங்களை கொண்டு போய் செல்லுல அடைச்சா அது எப்படி சரிப்பட்டு வரும்? இவங்க எல்லாம் ஆர்மர்டு டைட்டன் கொலோசல் டைட்டன்ஸ பொளந்து இருக்க முடியுமா? நீங்க சண்டை போட்ட அளவுக்கு கூட உங்களோட சுப்பீரியர்ஸ் பீஸ்ட் டைட்டனியும் ஆர்மர்டு டைட்டனியும் பிடிக்க துப்பு இல்லாம கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களையே அவ அசிங்கமா பேசிக்குவான். எரன் பார்த்துட்டு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். மிகாசாவையும் வெளியே விட்டுருவாங்க. பாவம் புல்ல பாக்கிறதுக்கு பைத்தியக்காரி மாதிரியே இருப்பான். எரனை புடிச்சு ஜெயில போட்டவனே இவ ஒழுங்கா சாப்பிடறதுல போல அப்படியே சப்பி போட்ட பணங்கொட்ட மாதிரி இருப்பானுவீங்க. அவன் மோசமான நிலைமையில இருக்கா, ஆனா எரனை பார்த்து நீ ஓகேவான்னு கேட்பான். எவ்வளவு ஒரு நல்ல எண்ணம். லெவி இருந்துட்டு டைம் இல்ல சட்டு புட்டுன்னு உங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க, நாம போகணும்பா. எங்கன்னு கேட்டா குயினை பாக்குறதுக்காமா. இவங்க எல்லாத்தையுமே அவ மீட் பண்ணுன்னு சொல்லியிருக்காளாமா. அதே நேரம் அங்க கட் பண்ணி ஹிஸ்டோரியாவை காட்டுறாங்க. அவ பாத்தீங்கன்னா யுமிர் ஒரு லெட்டர் ஒன்னு கொடுத்திருப்பான்ல, அந்த லெட்டரை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆஞ்சி கிட்ட ரெய்னர் கொடுத்திருப்பான், அதை ஹிஸ்டோரியா கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டான். அதுல யுமிர் என்ன எழுதியிருப்பான்னா, நான் இந்த லெட்டர் எழுதிட்டு இருக்கும் போது ரெய்னர் நான் எழுதுறத குருன்னு பக்கத்துல நின்று பார்த்துட்டு தான் இருக்கான் பண்ணி பைய. அதனாலதான் இன்னும் அவனுக்கு கல்யாணமே ஆகல. என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த லெட்டரை அவன் தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறான். எனக்கு அப்படி ப்ராமிஸும் பண்ணியிருக்கான். எதுக்குன்னா லாஸ்ட் டைம் அவங்க டைட்டன்ஸ்ட சிக்கி சின்ன பின்னமா இருப்பாங்க, இவ வந்து காப்பாத்தினால அதுக்காக. யுமிர் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல இவளை விட்டுட்டு அவ அவங்கள காப்பாத்த போவான்னு. அதாவது அவளே அதை ஏன் பண்ண எதுக்கு பண்ணன்னு புரியாம இருக்கா. நான் எப்படியும் சீக்கிரத்துல செத்துருவேன், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, ஆனா என்னால உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியல, அந்த ஒரே ஒரு ஃபீலிங் மட்டும் தான் சொல்லி எழுதியிருப்பாளா. அந்த பேப்பர் மேல சோகமா ஹிஸ்டோரியா கைய வைப்பா. அந்த ஒரு செகண்ட்ல யுமிரோட மொத்த வாழ்க்கையுமே இவளோட மைண்டுக்குள்ள ஸ்பார்க் அடிச்ச மாதிரி வந்துட்டு போகும். எல்லா பாதைகளும் ஒரே கோஆர்டினேட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குது, அதுவும் ஃபவுண்டிங் டைட்டனை நோக்கி. அப்போ டக்குன்னு இன்னொரு விஷுவல் மாறுது. அந்த டைம் யுமிரை கட்டி போட்டு ஆப்போசிட்ல யாரோ நின்னுட்டு இருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆமா இப்ப என்ன நடந்துச்சுன்னு அந்த லெட்டர் எடுத்து சுத்தி முத்தி பாப்பா, ஒன்னும் புரியல. அதே நேரம் இங்க நம்மளுக்கு எல்லாம் வந்திருப்பாங்களா. ஆஞ்சியும் அந்த லெட்டரை பார்த்துட்டு அதுல நிறைய எழுதி இருக்கா, ஆனா எங்களுக்கு தேவையான விஷயம் அதுல ஒண்ணுமே இல்ல, அது எல்லாமே நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. என்ன பண்றது, யுமிர் ஒரு முட்டாளு, உண்மையான முட்டாளு. அவ எப்பவுமே அவ படுற கஷ்டத்தை மறைச்சிக்க ட்ரை பண்ணுவா, அது ஏன் எதுக்குன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுவா. அந்த டைம் கரெக்டா அர்மின், மிகாசா, எரனு இவங்க 3 பேர் வந்து மெஜஸ்டி அலை வணங்குகிறோம்பாங்க. இதெல்லாம் ஒண்ணு அபிஷியல் இல்ல, வேண்டாம்பா. பாவம் நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நான் தான் சேஃப்டியா வால்ஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு சதன் ஸ்கைய பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த பில்டப் பண்ணலாங்கிற மாதிரி கேப்பா. அதெல்லாம் கிடையாது, உங்களோட டியூட்டி உயிரோட இருக்கிறது அண்ட் இந்த மக்களை பாத்துக்கிறது, அதை நீங்க சிறப்பா செய்றீங்கிற மாதிரி பேசுவானுங்க. அவளுக்கு இவங்க 3 பேரும் எப்பவும் போல ஒன்னா இருக்காங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும். எரன் அப்பவுமே ஒரு மாதிரி சோகமா தான் பேசுவான். சரின்ட்டு ஹாஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோன்னு நிறைய பேப்பர்ஸ் ரெடி பண்ணுவா. ஷாஷா பாத்தீங்கன்னா பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். பாவம் அவளுக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்குது இல்ல. சரி இப்போ நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்த அந்த 3 புக்கையுமே கோர்ட்டுக்கு முன்னாடி போய் சப்மிட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெளிவா தெரியுது இந்த வால்ஸுக்கு வெளியிலயும் மனித உயிர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. இந்த 3 புக்கை இவங்க எடுக்கிறதுக்காக 199 பேர் அவங்க உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க, 9 பேர் மட்டும் தான் உயிரோட வந்திருக்காங்க. இந்த மீட்டிங் இப்போ குயின் முன்னாடி நடக்க போகுது. இப்போ எல்லாத்தையும் எதுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்கன்னா அடுத்து ஒரு பெட்டர் பிளான போட்டு மனித குலத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். சோ அதுக்கு முதல்ல நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியணும்ல. ஜாக்கரி இருந்துட்டு இப்போ சர்வே காப்ஸோட கமாண்டரா இருக்க ஹாஞ்சி கிட்ட கேட்பாரு. அவன் ஒண்ணு விடாம எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். எர்வின் ஸ்மித் அண்ட் மத்த ஹீரோஸ் எல்லாம் அவங்க உயிரை விட்டதுனால மட்டும்தான் எங்களால வால்மரியாவை பழையபடி கேப்சர் பண்ண முடிஞ்சது. கூடவே கொலோசல் டைட்டனோட பவரும் இப்ப எங்க கிட்ட தான் இருக்குது. ஆனா செவுத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க இன்னுமே நம்ம எல்லாருமே டேஞ்சரான பொசிஷன்ல தான் இருக்கும். ஒருவேளை இவங்க எனிமீஸ் எல்லாருமே மான்ஸ்டர்ஸா இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா அந்த புக்கெல்லாம் புரட்டி பார்க்கும்போது இவங்களோட உண்மையான எனிமீஸ் டைட்டன்ஸுங்க இல்ல, டெக்னாலஜில அட்வான்ஸா போயிட்டு இருக்க சிவிலைஸ்டு ஹியூமன்ஸ்.
அந்த டைரியை வச்சு பார்க்கும்போது சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமரும்பாங்க. அதாவது இவங்க தான் அது. ஒரு காலத்துல இவங்க இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதனாலதான் சப்ஜெக்ட் ஆஃப் ஹியூமரான இவங்களை இப்போ மத்தவங்க அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட கான்வர்சேஷனை காட்டுறாங்க. க்ரூகருக்கு என்ன ஒரு பயம்னா, ஃபவுண்டிங் டைட்டன் மார்லியன்ஸோட கைக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அதோட எல்டியன்ஸுக்கு எண்டு மட்டும் தானே தவிர நின்று அவங்க கூட போட்டி போட முடியாது. கிரிஷாக்கு என்ன கான்பிடென்ட்னா, கிங் அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண விட மாட்டாருன்னு. ஏன்னா அவரு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு, எங்களை தேவையில்லாம தொல்லை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பஞ்சாயத்து, அதனால பேசாம உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க எல்டியன்ஸ் நாங்க எங்க வேலையை பார்ப்போம்னு சொல்லி மொத்தமா கேட்டு போட்டு மூடிட்டாரு. அவரு தான் செவுத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க டைட்டன்ஸை வச்சு போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி இருக்காரு இல்ல. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா யாருமே அவர்கிட்ட ஒம்புக்கு போக மாட்டாங்களேன்னு சொன்னா அதை ஒரு த்ரெட்டா கன்சிடர் பண்ணி பயந்து இருந்தா மட்டும்தான் உள்ள இருக்க மக்களுக்கு இப்போதைக்கு அது பீஸா தெரியும். ஏன்னா அந்த கிங் எல்லாரோட மெமரிஸையுமே அழிச்சு மக்கள் எல்லாத்தையுமே பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருக்கான். அதோட நிப்பாட்ல வாளுக்கு வெளியில இருக்க மக்கள்லாம் மொத்தமா அழிஞ்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியில போனோம்னா டைட்டன்ஸால பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மறக்க வச்சு ஹிஸ்டரியே மாத்தி மக்களை அமைதியா உட்கார வச்சிட்டாரு. ஒரு கிங் அவனோட மக்களை காப்பாத்த தவறிட்டான்னா அவன் கிங்கே இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஆள் கிட்ட அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அந்த கோல ராஜா கிட்ட இருக்க டைட்டன் பவரை நீ தான் திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ட்டு கிரிஷா ஜேகர்ட்ட சொல்லியிருப்பான். எங்க எரனோட மைண்ட்ல அது அப்படியே ஓடிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா இந்த விஷயத்தை தான் ஹாஞ்சியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கிரிஷா ஜேகர் அவர் நினைச்ச மாதிரியே வால்குள்ள பத்திரமா வந்து ஃபவுண்டிங் டைட்டன் எங்க இருக்குன்னு அதை பக்காவா கண்டுபிடிச்சு அவரோட பையனுக்கும் அந்த பவரை கொடுத்துட்டாரு. ஆனா அதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, ஃபவுண்டிங் டைட்டன் பவரை ராயல் ஃபேமிலி பிளட்டால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால்தான் அடுத்தடுத்து கிங்கோட வாரிசுங்க ஜெனரேஷனா அந்த பவரை பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த பவர் கிடைச்ச உடனே அவங்க கண்ணை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளிங்க் ஆயிட்டு இருக்கும். அது வரைக்கும் மக்களை காப்பாற்றணும், செவத்தை உடச்சுக்கிட்டு வெளியில போய் டைட்டன்ஸை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் அந்த பவர் கிடைச்ச உடனே இந்த செவத்தை விட்டு வெளியில போக வேண்டாம் அப்படிங்கிற கிங்கோட ரூலை மீறாம மறுபடியும் எல்லாத்தோட மெமரிஸையுமே அழிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம எரனை ஒரு டைம் காப்பாற்ற போகும்போது அவனோட டைட்டன் பவரை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருந்தப்போ அவன் மத்த டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ரெய்னரை அட்டாக் பண்ண விட்டான். எரன் ஒன்னும் ராயல் பிளட் இல்லையே, பட் இருந்தாலும் அவனால பியூர் டைட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவனால ஃபவுண்டிங் டைட்டன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியும். இது அவன் சொல்ல இங்க நம்ம பையன் அப்படியே யோசிச்சு பார்ப்பான் எதனால அப்படி நடந்துச்சு என்னன்னு. அந்த டைம் ஒரு டைட்டன் அவனை அட்டாக் பண்ண வந்தப்போ இவன் ஓங்கி குத்துறேன்னு அந்த டைட்டனோட கையை குத்துனா பாத்தீங்களா, அப்போ ஒரு ஸ்பார்க் கிரியேட் ஆச்சு. அப்பந்தான் அவனுக்கு புரியவே செய்யுது அந்த டைட்டன் தான் டைனா ஃப்ரிட்ஸ், அவங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப், அவங்க ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்கள தொட்டதுனால தான் அந்த பவர் அவனுக்கு வேலை செஞ்சிருக்குது. அதே தான் சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு எந்திரிப்பான். ஆஞ்சி எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு ஏன்டா என்னாச்சு உனக்கு, நான் பயந்துட்டேன்பா. ஜாகரி பார்த்துட்டு என்னடா ஏதாவது முக்கியமான விஷயமானு கேட்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த மேட்டர் அவன் யார்ட்டையுமே சொல்லலன்னு வைங்களேன். ஏன் கூட இருக்க அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே சொல்லல. அண்ணசையும் இவங்க அம்மாவையும் கொன்னது அவங்க அப்பாவோட முதல் மனைவின்னு. அதாவது இப்ப நம்ம பயலுக்கு புரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், இவன் ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணணும்னா ராயல் பிளட்டை இவன் தொடணும். அதுக்குன்னு குயினை போய் தொட்டுக்கிட்டு நிக்க முடியும். சரி, இந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட சொன்னா இவங்க ஹிஸ்டோரியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு பயங்கரமா யோசிப்பான். அர்மீனுக்குமே புரிஞ்சு போச்சு எதையோ பையன் மைண்டுக்குள்ள போட்டு உருட்டிட்டு இருக்கான்னு. மறுபடியும் அந்த டைம் நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அப்ப க்ரூகர் இன்ஜெக்ஷன் எடுத்து நீ அந்த வால்குள்ள போன உடனே உனக்குன்னு ஒரு ஃபேமிலியை தேடிக்காம்பானா, என்னடா வளர்ற, எனக்கு தான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டைனா ஃப்ரிட்ஸ் இருக்கா, எனக்குன்னு மகன் இருக்கானே அப்படின்னா அதெல்லாம் இல்ல, நீ அந்த வால்குள்ள போன உடனே மறுபடியும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உனக்குன்னு ஒரு ஃபேமிலியை உருவாக்கி அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணு. உன்னால அதை பண்ண முடியலன்னா வரலாறு திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே மிஸ்டேக்கை நீ திருப்பி பண்ணுவ. நீ மிக்காசா அர்மீன் மத்தவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தணும்னா உன்னோட மிஷனை நீ கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்பா. மிக்காசா அர்மீனா யாரா அதுன்னு கேட்பான். மிக்காசா அர்மீன் வந்து இப்ப இருக்க ஆளுங்க, அவனுக்கு எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னா டைட்டன்ஸால ஃபியூச்சரையும் பார்க்க முடியும். அது என்ன ஏதுன்னு க்ரூகருக்கு கூட தெரியல. ஆனா அவங்கள பத்தின மெமரிஸ் மட்டும் அந்த ஆளுக்கு இருக்குது. சரி, இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அந்த ஃபவுண்டிங் டைட்டன் பவரை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ண போறாங்க, மார்லே கூட சண்டை போட்டு ஜெயிக்க போறாங்களா இல்ல தோக்க போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.